நான் போடல, நான் பக்கத்தில் யாரையுமே போட விடலை. இங்கேருந்து அந்த பால் குடம் அதெல்லாம் எடுத்து வந்து நம்ம மக்களை திருப்பி அனுப்பி அந்த மாதிரி போட்டனால யாரும் ஏறி போகலை. ஒரு தவறு செஞ்சுட்டாங்க. அதை கண்டித்து வர்ற திங்கக்கிழமை அன்னைக்கு நம்ம வேறு கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம். சரி, அதோட நோட்டீஸ் தான் கொடுத்துருக்கோம். மெயினாக அதை வாடிப்பட்டினா நீங்கள் தானே, அதனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்தோம். சரி, இந்த பக்கம் வந்தனால சரி அப்படி கேட்டோம். நம்பரை மிஸ் பண்ணிட்டேன். ஆமாம், அதனால அப்படின்னாரு. அப்போ யாருமே போடல. மழை நம்ம இந்த வருஷம் போட விடல. காமத்து 1974 இது வரைக்கும் எந்த வருஷம் கூட அப்படி தடைப்பட்டதில்லை. ஆனால் இந்த வருஷம் அப்படி அடைச்சிருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய தைரியத்தை காட்டுது. ராஜாராம் விஜயராவன் அந்த ஆள் தான் பண்ணியிருக்காரு. அப்போ அவங்க 90% நிர்வாகத்தில் வந்துட்டாங்க மேலே ஏறி. பேக்கரி ஜெயராம் பேக்கரி அவங்க ரொம்ப ரொம்ப அவர் கொடுக்குற தைரியம் காலேஜ் அவருக்கு தார வார்த்தை கொடுத்தாரு இது. அப்போ 90% நிர்வாகம் அவன் கையில் போயிடுச்சு. அந்த தைரியத்தில் அவன் பண்ணுறான். அப்போ இதை தட்டி அவர் சங்கடப்படுறாரு. இவர் இப்படி பண்ணுறாருன்னு அவர் ரொம்ப சங்கடப்படுறாரு. எல்லாம் கூடி பேசி நிறுவனத்தில் இருக்காரு. எல்லாம் கூடி பேசி தான் பண்ணியிருப்பாங்க. தெரியாம அப்படி இருக்கும். எல்லாம் கூடி பேசி தான் பண்ணியிருக்காங்க. எந்த வருத்தப்படுறாரு பால் பண்ணக்காரன் எஸ்என்பி சரியான கலர் பஸ்ஸும் கோச்சிக்காதீங்க. கரெக்டாக என்ன சொல்றாரு. ராஜாவிட்ட ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட போயிருந்தேன். நம்ம தமிழ் சங்க இதில் புது கட்டடம் இருக்குல்ல, நம்ம இதில் இப்போ நானே நம்ம நாயுடு சங்கத்துலேருந்து எல்லாம் 4-5 பேர் போகிறோம். நைனா என்ன பேசணும்னு உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு நைனா பார்க்கணும். ஏதாவது வேண்டுங்க நீ யார் போட்டு பேசுகிறேன் அவரை போய் ராவிக்கில் அவர் வந்துட்டு என்னென்ன அவர்கிட்ட எல்லாம் வரும்னு சொல்லணும். அந்த மாதிரி தான் நான் உள்ளுக்க நாங்களே இருக்கோம். வந்தோடனே எதுக்கு உங்கள் பேரை கேட்டோம். நைனா இங்கே முக்கியஸ்தர்னா ஃபஸ்ட்டு உங்களை அவரே சொன்னார். ராஜேந்திரன் நைனா கரெக்டு நீங்கள் சொல்கிறது. நைனாவுக்கு தான் முதல் கொடுக்கணும். நைனா அவர் இப்போ அவர் உள்ளே இருந்து என்ன பிரயோஜனம்? இப்போ சிலையை அடைச்சி போட்டிருக்காங்க. அவர் தெரியாமல் இருந்திருக்குமா? அங்கேயே இப்படி இருந்துட்டு கடைசியில் நாங்கள் பண்ண போகிறோன்னே சூப்பர் பண்ணுங்க பதவி போயிரும்ல அவருக்கு. எப்படி சூப்பர் பண்ணுங்க பதவி தானே எப்படி பாருங்க. அதான் எனக்கு மனசு கேட்கல. ஏதாவது கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திடுவோம் அப்படின்ட்டு நடந்த வீடியோவாக எடுத்து வச்சுருக்கோம். காலேஜுக்கு பால் குடம்லாம் எடுத்து வராங்க. எல்லாம் அளவு அதை கூட பெருமித்தம் கூட்டாமல் இருக்க முடியாது. சென்னைக்கும் அரசு விழா இது. அதை இல்லைங்க, தடுத்த தப்ப இது. புதுக்கோட்டையிலேருந்து யார் எந்தெந்த இயக்கத்தில் சேருது, அதாவது இயக்கம் அப்படின்றத மறந்து நாயுடு சமுதாயம் எல்லா சமுதாயத்துக்குமான பொது மன்னர் தவறு. ஏன்னா மதுரையில் இப்போ இவங்க வேணும் அவங்க வேணாம்னு பிரிக்கலாம். எல்லாரும் அதான் நம்ம இடம், நம்ம உறவு, நம்ம போகிறோம். நம்ம நைனாவுக்கு நம்ம மாற போகிறோம், நம்ம தாத்தாவுக்கு நம்ம மாற போகிறோம். அவ்வளோதான். அந்த ஒரு அதை தடுக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து போகிறாங்க. நான் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு என்ன காரணம் முன்னையும் கேட்டதுக்கு நீ கமிஷனர்கிட்ட பேசிக்கின்றான் அந்த ஆள் விஜயராகவன். என்ன அர்த்தம்? நீ சொல்லாமல் எப்படியா கூடுவாங்க? போலீஸ்காரன் என்ன சொல்கிறாங்க? நிர்வாகம் வரக்கூடாதுன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை நான் எப்படி கமிஷனர்கிட்ட பேச முடியும்? ஏன்னா எல்லா இடத்துலையும் நிறையா யாரும் இப்போ விடல. போனேன். ஆனால் இன்னொன்று நம்ம வாடிப்பட்டி பொறுத்தவரை நல்லா வந்தாங்க. இப்போ அவன் கான்டெக்ட் பண்ணிக்கிட்டு மோட்டிவ் பண்ணிக்கிட்டு நீயா நானா இது நம்ம சமுதாயத்தில் உள்ளதான நைனா நீங்கள் சொல்கிறத சொல்லிடுங்க. யாருக்கு நம்ம மன்னருக்கு போய் அந்த உணர்வு வரணும். தடுத்த வர கண்டிக்கணும் உணர்வு வருது. அவங்க வராது கவலை. நான் ஒரு ஜாதகம் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அவ்வளோ அதுதான் மொத்தம் வாடிப்பட்டில் மட்டும் 150 மெம்பர்ஸ் சேர்த்துருந்தோம். அதை ஒரு ராஷ்டிரனால அப்படியே உடஞ்சி போச்சு.
ஆனால் அவனை பிடிக்காதவன் நம்மளை லைக் பண்ணுறாங்க, நம்ம செய்யணும் அப்படின்னு. சரி, நம்ம தானே அது கரெக்ட், அதே தான். நீங்கள் இந்த புரிதலே இருக்க முடியல. நம்ம நைனா நம்ம பெரிய நைனா அந்த எண்ணம் இருந்தால் நம்ம மேலே போயிடுவோம். வேணாத்துற மாதிரி மன்னர் பரம்பரை எல்லாரும் மன்னர். நீங்கள் எல்லாம் நான் போக முடியுமா? மாறிக்கு வரேன்னா உங்களை தான் நான் மாறிக்கு வர முடியும். ஆமாம், நீங்கள் எல்லாம் உங்களை மாதிரி நான் முடியுமா? ஏன்னா இங்கிட்ட உசிலம்பட்டி திருமங்கலம் பகுதியிலேருந்து 50 வண்டி வருதுண்ணா. என்ன நம்ம இங்கே வாடிப்பட்டிலேருந்து ஒரு பார்த்தீங்களா நீல் கொண்டா தாவேதிக்கு நீல் விரால்பட்டி அண்ணா செந்தில் ரொம்ப சூப்பரான நாடு. நம்பர் வாங்கிங்க, நேரம் நம்பர் வாங்க, செந்தில் வந்து ரொம்ப நாளைக்கு பார்த்துருவோம். செந்தில் நம்பர் கொடுங்க. செந்தில் நாகராஜ் அவங்க டீம். வெரி குட். நாகராஜ் ஆமாம், எனக்கு உறவு முறை தானே. எனக்கு ஒரு தாத்தா வந்து அந்த இதில் நீங்கள் பாருங்க. அதான் வேணாம், அது டீ நிறையா சாப்பிடுவோம். இல்லைம்மா, நாங்கள் எல்லாருக்கும் போய் டீயை சாப்பிட்டு இந்த சாயத்தை அதில் ஒன்றும் பண்ணி எனக்கு விராலிப்பட்டி ரோட்டில் தானே நல்லா இருக்குது. விவசாயம் நான் முன்னாடியே இல்லையா? முன்னாடியே நான் ரோட்டு மேலேயே ஆற்று ஒட்டி ஆற்றுக்குள்ளேயே ராமநாயகப்பட்டி அந்த ஆமாம் அது ரோட்டில் நம்ம எல்லாம் சொந்தக்காரங்க. எனக்கு மீனாட்சி ரைஸ் மில்கார் இருக்கார்ல, அவர் நம்ம சொந்தம். அதே மாதிரி ஆர்என்டிசியில் டிரைவராக இருந்தார் குருசாமி, டபுள் 8 38 37 82 72. செந்தில் செந்தில்கிட்ட சொல்லியாச்சுன்னா விராட்பட்டிலேருந்து விராட்பட்டியில் செந்தில் நாயுடு விராலிப்பட்டி அந்த நல்லா இன்ட்ரெஸ்டாக ஒயிலாட்டம் நம்ம தேவராட்டம் 3 வருஷம் நான் கூட்டிகிட்டு வந்தேன். ஐயா தேவராட்டம் அவங்க வந்து எங்களுக்கு சாப்பாடு மட்டும் போட்டிருந்தேன்னா அதனால ரெடி பண்ணிட்டு தேவராட்டம் ஆக்சுவலாக அவங்க எடுத்து நடத்துகிறாங்க தேவராட்டம்னு. அதே மாதிரி பாட்டும் எழுதுவார், அந்த பாட்டுக்கு இது போடும், அந்த எல்லா வேலையும் பார்ப்பாரு. 3 வருஷம் கூட்டி போனேன். இங்கே மாடிப்பட்டிக்கு வந்துடுவாங்க, 3 வண்டியில் வருவாங்க. இங்கேருந்து நம்ம வண்டி எடுத்து அதான் என்ன இந்த நாக்கிருச்சி இப்போ வந்து இந்த இதுக்கு ஒரு வாடிப்பட்டிலேருந்து ஒரு 5 வேனில் வர்ற மாதிரி. ஏன்னா ஃபஸ்ட் வந்து காட்டணும் நம்ம இது மட்டும். மாப்பிள வணக்கம், நான் மாமா பேசுகிறேன் வாடிப்பட்டி. என்ன மாப்பிள ஒரு போனீங்கன்னா ஒன்றுங்கன்னா உங்கள் பேர் பாஸ்கரன் நாயுடு, மணப்பந்தல் பாஸ்கர் கண்ணாப்பட்டி. அவர் தான் தம்பி உட்காந்துருக்காருங்க. வெரி குட் அடங்க கால் எல்லாம் தெரிஞ்சேன். இந்த தம்பி பேசுகிறாங்க மணப்பந்தல். ஹலோ நமக்கு நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்களா? ஒன்றும் இல்லை, நம்ம மதுரையில் வந்து மன்னர் கல்லூரி திருமலை நாயக்கர் சிலை இருக்குல்ல, கல்லூரி அந்த காலேஜுக்குள்ளே இருக்க சிலைக்கு இந்த வருஷம் மாலை போட விடாமல் கேட்டை போட்டு மாலை போட விடலை. அந்த மன்னர் கல்லூரியோட நிறுவனர் விஜயராகவன் பேர். அவர் வந்து கம்மவார் நாயுடு இதோட சேர்ந்து. ஸோ கவர்மெண்ட் வந்து அந்த காலேஜ் முயற்சி எடுத்து பல வாக்கில் என்னென்னமோ பண்ணிட்டு எல்லாத்துலேயும் தோத்துக்கிட்டு இருக்காரு. இன்னமும் விடாமல் தொடர்ந்து இப்போ முயற்சி எடுத்துக்கிட்டு எல்லா வகையிலையும் நமக்கு இடைஞ்சல் கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ நம்ம உள்ளே போகிறது மாலை போடுறதுக்கு மட்டும்தான். அதையும் நம்ம தடுத்துட்டோம்னா இவங்க உள்ளே வர்றது ஸ்டாப் பண்ணிடலாம்னு நினச்சி அவர் இந்த விஷயத்தை இந்த வருஷம் பண்ணிட்டார். அதனால் இதை இது பண்ணி நம்ம ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மதுரை கலெக்டர் ஆஃபீஸில் நடத்துகிறோம். அதனால நம்ம விராலிப்பட்டியில இருந்து பெரிய ஸ்ட்ரென்த் வரணும். அவங்க சொன்னேன் நானே செந்தில்கிட்ட பேசு அப்படின்னாங்க. செந்தில் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு. அப்புறம் அடுத்த திங்கக்கிழமை நைனா அடுத்த திங்கக்கிழமை வர்ற திங்கக்கிழமை ஒரு வாரம் தான் டயம் இருக்கு. ஆமாம் வர்ற 2 மணி நேரம் தான். காலையில் 10 to 12 2 மணி நேரம் ஆர்ப்பாட்டம். பிரம்மாண்டமாக நம்ம மக்கள் எல்லாரும் அங்கே இருந்தால் நல்லா இருக்குன்றதுக்காக.
மதியம் வந்துடும். பாலம் பார்த்தீங்களா? அவர் இவரோட இருக்காரு, இவனால இருந்து இயங்குறாரு. அதெல்லாம் ஃபோன் பண்ணுவார் அண்ணே அடிக்கடி. சரி, எல்லாரும் வந்து அது சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார். ஏன்னா இப்போ நம்ம அங்கே கண்டன ஆர்ப்பாட்டம் முடிச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் வர்றப்போ காலேஜுக்கு எல்லோரும் போகிறோம். நாங்கள் போய் தாத்தா புகழுக்கு ஏற்பட்ட அந்த கலங்கத்தை தொடச்சி பிழைக்கிறதுக்காக அங்கே போய் எல்லோரும் மாலை மரியாதை செய்யணும். அதனால் நீங்கள் வர்றப்போ ஒரு மாலையும் வாங்கிட்டு நம்ம போய் குரூப்பாக போய் ஏறி போய் மாலை போட்டால் தான் அடுத்து மறுத்தோம்னா திருப்பி அது இல்லைப்பா, நம்ம அதை பேசிக்கலாம். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, வந்து மாலையை போட்டுக்கங்க, இது கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க அப்படின்னு இறங்கி வந்துட்டாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், நீ இப்படி பண்ணிட்டல, ஆனால் ஊர்வலத்துக்குலாம் தெரிவிக்கிறேன், என் சொந்த பந்தம்லாம் நிறையா தெரிய மாட்டேங்குது, ஊரை சொல்லிட்டு வரேன், நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணிவிட்டு அப்புறம் மாலையை போட்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ தான் அடுத்து பண்ண மாட்டேன். இதை விட்டுட்டோம்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க, திருமண நாயக்கர் கல்லூரின்றதை அழிச்சிட்டு கம்மாருக்கு அழைச்சின்னு போடுவேன். அப்புறம் நம்ம பிள்ளைங்களுக்கு சீட்டு வாங்க முடியுமா நம்ம? அதுதான் ஏன்னா இது சரியான தருணம். இப்போ நம்ம முடிச்சுக்கலன்னா அப்புறம் எப்பயுமே முடிக்க முடியாது. நம்ம ஸ்ட்ரென்த்தை காட்டணும். என்ன சொல்கிறாங்க, அவராக எங்களை பற்றி தெரியாதா, இப்போ சேர்ந்து வாங்கடா அப்புறம் பார்ப்போம் அப்படி சொல்கிறாங்க. அதனால தான் ஒரு இது எடுத்து நம்ம அந்த ஸ்ட்ரென்த்தை காமிச்சு விட்ருணும். அப்போ தான் பயம் வரும். காலேஜ் விஷயத்தில் நம்மகிட்ட கேட்காம பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. அதனால் நைனா நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரணும். ஆமாம், தெரியும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சொத்தையே கம்மாருக்கு அப்படியே மாற்றணும்னு அந்த தாத்தா சிலைக்கு மாலை போடுறதா நமக்கு ஒரே தொடர்பு. அதையும் வெட்டிட்டாங்கன்னா அதுக்கடுத்து அந்த காலேஜுக்கு நுழைய முடியாது. இது தவறான விஷயம். அதனால நம்ம எல்லாரும் உங்களை மாதிரி எத்தனை வரணும், சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு ரொம்ப ஆத்திரமா இருக்காங்க. இதை நம்ம பண்ணுறதுல அவன் பயப்படணும். மதுரைக்குள்ள நம்ம தான் தவறான ஆயிடுதா அப்படின்றத நம்ம நிரூபிச்சு காட்டணும். 5 லட்சம் பேர் இருக்கானேண்ணா, அவன் கம்மா ஒரு 5000 குடும்பம் தான்ண்ணா, அவனுக்கு புரிய வைக்கணும். பல அந்த திரும்ப நான் கொடுக்குறேன், ஒரு வார்த்தை பேசுங்க. அன்றைக்கி ஏதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் சீக்கிரம் அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிட்டு வர மாதிரி பார்க்கணும். இல்லை போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து ஒரு 1 மணி போல் அட்டன் பண்ண முடியுமான்றதையும் பார்க்கணும். ஏன்னா உள்ளூர் தானே. அன்றைக்கி ஒரு நாள், ஏன்னா திங்கக்கிழமை தான் நம்ம கொடுக்க முடியும். ஞாயிற்றுக்கிழமை வச்சுருக்கலாம். கலெக்டர்கிட்ட வந்து மனு கொடுக்குறது திங்கக்கிழமை தான் கொடுக்க முடியும். ஸோ ஆர்ப்பாட்டத்தை காட்டுறதும் அன்றைக்கி, ஏன்னா அன்றைக்கி மனு நாள் வேறு, நிறைய பேர் வருவாங்க. ஸோ அவ்வளோ பேர் வரும்போது நம்ம ஸ்ட்ரென்த்தும் போகும்போது என்னடா அவ்வளோ ஊர் உலகத்துக்கு தான் தெரியும். உருவாக்குறதுக்கு நம்ம இந்த வழியை அவன் என்ன பண்ணணும், கவர்மெண்ட் ஆஃபீஸர் வச்சா நம்ம மறைக்கிறான். அப்போ நாளைக்கு அடுத்து கவர்மெண்ட் வந்து அவங்க கேட்டாலும் ப்ரொடெக்ஷன் போட்டாலும் உள்ள பேரிக்கரை போட்டு மாலை போட விடுவாங்க. நாயுடு பிள்ளைக்கு 40% பேர் உள்ள வேலைக்கு வைக்கணும். இன்னைக்கு 1% பேர் கூட இல்லை. இருந்தவனையெல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வெளியேற்றிட்டான். ஏன்னா ஆல்ரெடி 18 வருஷத்துக்கு முன்னாடியே இது பண்ணி அநேகமாக கேஸு தீர்ப்பு நமக்கு பக்கம் சாதகமாக வந்துருச்சு. தீர்ப்பு சாதகம் வந்துருச்சு. இப்போது அவன் தாட்டியமாக இருக்கிறனால அவன் வச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம தாட்டியம் குறைஞ்சா இருக்க அவன் குறைஞ்சிருக்கோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம அப்படி இல்லை. நம்ம இவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கிறோம்னு நம்ம திங்கக்கிழமை காட்டுறதுல தான் இருக்குது. நம்ம இதை காமிச்சாலும் அவன் ஆட்டோமேட்டிக்காக வெளியேறிடுறானேன்னா அங்கே 10 பேர் 20 பேர்லாம் ஆள் கிடையாது. ஒரே ஒரு ஆள் தான். விஜயராகவன் செத்துட்டான்னா அந்த காலேஜ் நம்ம ஈஸியாக போய் நின்றுக்கலாம். இப்போ சட்ட ரீதியாக நம்ம ஜெயிச்சிட்டோம்னா, ஏன்னா நம்ம தான் உருவாக்குனது. அதனால் சட்ட ரீதியாக நம்ம ஜெயிச்சிட்டோம். இப்போ நம்ம ஸ்ட்ரென்த்தை காட்ட வேண்டிய நேரம். அவன் ஒரு தப்பு பண்ணியிருக்கான், அது ஒரு நமக்கு லக்கு. அவன் காலேஜில் உள்ள நுழைய விடாமல் நம்ம அவன் செமினாரை காட்டுறாங்க. ரொம்ப பாடுபட்டு ஒரு நம்ம இன்னைக்கு போய் நின்று அதான் பெரிய செமினார். ஏன்னா ஆரம்பத்தில் இந்த காலேஜ் கிட்டப்ப அழகசாமினா பச்சை தூணில் 50 ரூபா, 50 கிராமங்களில் எல்லாருமே சங்கத்தில் வந்து வெளியிருக்காங்க. 100 ரூபா கொடுத்துருக்காங்க, 200 ரூபா. அன்னைக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி 100 ரூபா 200 எவ்வளோ பெரிய காசு. அப்படி வந்த காலேஜ் நம்ம ஆரம்பிச்ச காலத்தில் நீங்கள் வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு நம்ம தாத்தாவுக்கு மாலை போட மாட்டேங்கிறேன். மணியம் பண்ணுறாங்க. ஒரு இதை தட்டி கேட்கணும். அதுக்குதான் அவன் தவறு பண்ணிவிட்டான்.
மாலை போடாமல் இது மிகப்பெரிய தவறு. அப்பா அதுக்குரிய இதை அனுபவிச்சு தான் ஆகணும். அவ்வளோ ஒரு கூட்டத்தை காமிச்சோன்னா அவனுக்கு அவ்வளோ பெரிய ப்ரெஷர் வரும். கவர்மெண்ட்டே கூப்பிட்டு சொல்லுவாங்க, ஒழுங்காக இருந்துக்கா, இந்த மாதிரி சமுதாயத்தில் விஷயங்கள்லாம் விளையாடாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ அங்கே இருக்கிறது நம்ம சின்ன நைனா தான் முக்கிய பொறுப்பில் இருக்கிறோம். அதனால் சொல்கிறேன், வாங்க ஒரு பெரிய அளவு சப்போர்ட் பண்ணோம். இல்லை நைனா அவங்ககிட்டையும் பேசுகிறேன். இப்போ நைனா ரங்கராஜ் நைனா உங்களுக்கு சில தகவல் சொல்லுவாங்க. காரில் எடுத்து கூப்பிடுவோம். நைனாட்ட கொடுக்குறேன், பேசுகிறேன், சொல்லிடுங்க. ஸ்டெமினா தம்பி சொல்ல கவனிச்சிட்டிங்களா? நம்ம எப்போ நல்லபடியாக செஞ்சு கொடுத்துருவோம். நம்ம பல ஆளுக்கு பத்திரிக்கை கொடுத்துருவோம். அதான் இப்போ சொன்னேன், நான் சரி பேசிக்கிறேன். நான் ஒரு 9 மணிக்கு கூப்பிட்றேன். அதை அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணிடுங்க. வச்சுட்டா அப்படியே ஒரு கூட்டம் ஏகப்பட்ட மூர்த்தம் இருக்கு. உள்ளூர் மூர்த்தம். ஓகே நைனா, நான் உங்களுக்கு திரும்ப கூப்பிட்றேன். ஓகே எடுத்துமா விஜய் கலக்க ரைட், கரெக்டாக வெளிச்சம் நீ நடு நடுக்குண்ணா இப்படி ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, ஒரு செல்ஃபி எடுத்துக்கோங்க. நீங்கள் உள்ள அமைப்பு எந்த அமைப்பாக இருக்கட்டும், அதனால தான் அமைப்பு பேர் போடலாங்க. ஒரு 10-20 அமைப்பு. மன்னர் திருமலை நாயக்கர் புகழ் பாதுகாப்பு இயக்கம். நம்ம தோப்பூர் கப்பலூர் அங்கே ஒரு நைனா வெயிட் பண்ணிக்கிறீங்க. நெருக்கி முடிச்சிட்ட காலையில் 8 மணி வண்டி எடுத்தோம். இல்லை இருக்கட்டும், எப்போ சாப்பிட்டுக்கலாம். குமாரம், அலங்காநல்லூர், பாலமேடு, எரம்பட்டி, மேட்டுப்பட்டி முடிச்சு வந்து இப்படி அங்கே சரி பரவாயில்ல.